ராகவையா காந்தம்மா வீடு எப்பவுமே கலகலனே இருக்கும். அதுக்கு காரணம் ராகவையாவோட நல்ல குணத்துக்கு இருந்து அந்த வீட்டு மருமகளான காஞ்சனவோட பேச்சே பெருசுதான். காஞ்சனவுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷங்களாச்சு. மாமியாரான காந்தம்மாவுக்கு மூட நம்பிக்கை கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் சுவார்த்தம், அது கூட கொஞ்சம் சோம்பேறித்தனமும். காஞ்சனா ஒரு பேக்ல அவளோட பட்டு புடவை நகை நட்டெல்லாம் எடுத்து வைக்கும் போது காந்தம்மா ஏதோ புலி வேட்டையாட வந்த மாதிரி வாசப்படியில நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நீ போனா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் யாரு செய்யறது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு காஞ்சனாவை நிறுத்துறதுக்காக புதுசா ஏதோ ஒரு அஸ்திரத்தை ஆரம்பிச்சா. அம்மா காஞ்சனா, என்னவோ யாரோ நைட்டு முழுக்க உடம்பு மேல ஏறி உக்காந்துக்கிட்டு மிதிக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுமா. என்ன வயசோ என்னவோ, யாருக்கு எப்போ என்ன ஆகும்னே தெரியறது இல்ல. யாருமே உங்க மேல ஏறி உக்காந்துக்கிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்கத்த. நேத்து நைட்டு நீங்க தூங்கும் போது கட்டில இருந்து கீழே விழுந்துட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு உடம்பு வலி அதிகமா இருக்கு. சரியா இருக்கிறீங்க அத்தை. நீங்க காலையில 6 இட்லி 2 மசால் வடைய சாப்பிட்டீங்கல்ல, அந்த பவருக்கு இந்நேரம் நீங்க எவ்வளவு வேலையை செஞ்சிருக்கணும் தெரியுமா? என்னோட சாப்பாடுக்கு இன்னைக்கு திருஷ்டியான மாதிரி இருக்கு. எனக்கு ஏனோ இன்னைக்கு தலை ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கு. உடம்புக்கு கூட ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. இந்த நேரம் பார்த்து நீ பேக் எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு கிளம்பிட்டா இங்க வீட்டை யாருமா பாத்துக்கிறது? ஐயோ அத்தை, நீங்க ஒரு கேஸ் டேப்லெட் எடுத்துக்குங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிற காத்தெல்லாம் அப்படியே போயிடும். சரி, நான் கிளம்புறது வெறும் 3 நாள் தானே, அதுக்கு எதுக்கத்த இவ்வளோ பில்டப் பண்றீங்க? பில்டப்பா? என்னோட ஆரோக்கியத்தை பத்தி உனக்கு பில்டப்பா தோணுதா? என் உடம்ப பத்தி எனக்கு தானே தெரியும். முந்தா நேத்து ஜோதிஷரு சொன்னாரு, என்னோட கிரகம் எதுவுமே சரியா இல்லையாமா. அதான் இந்த வாரம் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமான பயமா இருக்கு. அதுக்குதான் நீ வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கல. அந்த நேரம் பார்த்து ராகவையா வீட்டுக்குள்ள வந்தாரு. ரவி கூட பின்னாடியே வந்தான். என்ன காந்தம், காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா? காஞ்சனா அவ அம்மா வீட்டுக்கு போனோன்னு எவ்வளோ நாளா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள கிரகம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் உங்க மருமக தானே பெருசு. என் பேச்சுக்கு இந்த வீட்ல ஏதாவது மதிப்பு மரியாதை இருக்கா? ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனோட அருமை தெரியாது, நான் கண்ணு மூடினாதான் தெரியும். அம்மா ஏமா சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க? காஞ்சனா உங்க வீட்டுக்கு போறேன்னு டிக்கெட் கேட்டப்போ உங்களை கேட்டுதானே புக் பண்ணேன். அப்பெல்லாம் பேசாத நீங்க இப்ப ஏமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாத்த, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் எடுத்துக்கிறீங்க? உங்க பையன் கூட ஒத்துக்கிட்டாரு. நான் இப்படி போய் அப்படி வந்துருவேன். வரும்போது எங்க அம்மா செஞ்ச பலகாரம் எல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன் அத்த. அரிசி உண்டெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றியே, அதெல்லாம் சாப்பிட்டு என் பல்லெல்லாம் கொட்டி போனோன்னு தானே நீ இப்படி சொல்ற? ஏமா என் பல்லு சரியில்லைன்னு முதல்ல தெரிஞ்சே பிளான் பண்றியா? ஐயோ அத்தை, நான் என்ன சொன்னாலும் நீங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க அத்தை, உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது பழம் கொண்டு வரேன், நீங்க வேணா பாத்துக்கிட்டு இருங்க. நான் கிளம்பின உடனே உங்க உடம்பெல்லாம் எப்படி சரியாகுதுன்னு நீங்க பாக்கதானே போறீங்க. ஏமா நீ போயிட்டா யாருமா சமைக்குவா? உங்க மாமனாருக்கு சாப்பாடு நல்ல மெதுவா இருக்கணும், உன் புருஷனுக்கு சாம்பாரு கொஞ்சம் காரமா இருக்கணும். என் உடம்பு வலியால இந்த வேலையெல்லாம் யாருமா செய்யறது? இவ்வளோ வேலை என்னால செய்ய முடியாதுமா. ஓஹோ, என் அத்தையோட பிரச்சனை இதுதானா? என்னவோ என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்களே எங்க அத்தைன்னு யோசிச்சேன். ஆனா எங்க அத்தைக்கு என்னோட சமையல் மேலதானே பாசம் அதிகமா இருக்கு. சரிங்க ரவி, நான் வர வரைக்கும் நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுங்க. அப்போ அத்தை கைக்கு எந்த வேலையும் இல்லாம அத்தை கூல ரெஸ்ட் எடுக்கட்டும். ஆமா, அதுதான் பெட்டர். அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வெளியே சாப்பிட்டா உங்க வேலை குறைஞ்சிரும்ல. ஏய், ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு சொல்றீங்களே, ஹோட்டல் ஃபுட்டால கேன்சர் வருதான். நேத்து பேப்பர்ல இருந்துச்சு, பாக்கலையா? என் மருமக போற ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டா. இந்த குடும்பமே நல்லா இருக்கும். எப்பவுமே குடும்பத்துக்கு மருமக தான் விளக்குன்னு தெரியாதா? அத்தை, நான் டிக்கெட்டை கேன்சல் பண்ணா அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்க அத்தை. நான் எப்ப வருவேன்னு கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு எங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கிளம்பலியான்னு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் கிளம்புறேன், அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, தலையே சுத்துற மாதிரி இருக்கே. ஏங்க எங்கங்க நிக்கிறீங்க? நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்படியே கிருகிருன்னு வருதுங்க. காஞ்சனா, கண்ணெல்லாம் ஒரே இருட்டா இருக்கா? சரி, லைட்டு போட்டு விடட்டுமா இல்ல ஃபேன் போடட்டுமா? அப்படி கொஞ்ச நேரம் உக்காரு, எல்லாமே சரி ஆயிடும்.
இல்லங்க மாமா, அத்தைக்கு பிறந்த வீட்டு பிரயாணம் சீரியல் ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப அவங்களுக்கு அத்தைக்கு மயக்கம் வருது, கேஸ்ட்ரிக் ஆகுறது, கண்ணுக்கு மங்கலா தெரியறது. இதெல்லாம் ஓல்டு டெக்னிக் அத்தை. புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ஏமா காஞ்சனா, என்னோட பிரச்சனை உனக்கு காமெடியா தெரியுதா? நானே உன் கண்ணு முன்னாடி இப்படி மயக்கம் போட்டு விழுந்தா கூட நீ என்ன பத்தி கவலைப்பட மாட்டேன். இங்க பாருங்க அத்தை, உங்களுக்காக நான் டிக்கெட்டை வேஸ்ட் பண்ண விரும்பல. நானு கிளம்புறேன் அத்தை. ஏங்க ரவி, வாங்க என்ன வந்து டிராப் பண்ணிட்டு வாங்க. காஞ்சனா வீட்டை விட்டு கிளம்பும் போது காந்தம்மா பெட் மேல உக்காந்துக்கிட்டு, ஐயோ கடவுளே, எனக்கு என்ன ஆனாலும் இந்த வீட்ல யாருக்குமே கவலை இல்லையே, யாரும் என்ன பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாங்க. என் பையன் கூட பொண்டாட்டியோட முந்தானிய புடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே லோலோன்னு அலையிறானே. அம்மாவோட பேச்ச கேக்கும்போது ரவிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு நிமிஷம் எதுவுமே யோசிக்காம நின்னுட்டான். அஞ்சனா, அம்மா உண்மையிலேயே கவலைப்படுற மாதிரி இருக்கே. இந்த பிரயாணத்தை போஸ்ட்பேன் பண்ணலாமா? நீங்களும் அந்த டிராமால ஜாயின் ஆக போறீங்களா? உங்களுக்கு தெரியாது. நான் போனதுக்கு அப்புறம் அத்தை பாருங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. நான் இந்த வீட்ல இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வலி வரும். இது எல்லாமே உங்க அம்மா வேணும் வேணும்னு பிளான் பண்ணி என்ன போக விடாம தடுக்குறாங்க. எங்க உங்க மருமகளுக்கு என்ன பத்தி கவலையே இல்லைங்க. அவ போறதுக்காக தான் நான் பிளான் பண்றேன்னு என்ன பத்தி வாய்க்கு வந்த மாதிரி எதேதோ பேசுற பாருங்க. காந்தம், மருமக சொல்றது கூட உண்மைதானே. மருமக எப்ப வெளிய போலான்னு பிளான் போட்டாலும் நீ அப்ப தடுக்கிறதுக்காக நீ ஏதாவது பெரிய பிளான் பண்ணிடுற. நீங்க எதுவுமே பேசாதீங்க. என் கவலை எனக்கு தானே தெரியும். ஏமா காஞ்சனா, நீ போனதுக்கு அப்புறம் நைட் எனக்கு ஜுரம் வந்தா யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லல. கிளம்புமா, கிளம்பு. அத்தை, ஜுரம் வந்தா பேராசிட்டமல் டேப்லெட் எடுத்துக்குங்க, எல்லாமே சரி ஆயிடும். அது மட்டும் இல்லத்த, ஃப்ரிட்ஜ்ல காய்கறி எல்லாம் நானே கட் பண்ணி வச்சிருக்கேன். போய் நின்னு சமைக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ண மாதிரி தானே இருக்கும். எப்படி இருக்கிறவங்க வேணாலும் சமைச்சிடலாம் அத்தை. என்னது, நான் சமைக்கணுமா இந்த வயசுலயா? அப்படின்னா நான் கிளம்பாம இங்கே இருந்தா நான் தான் சமைக்கணும், அதுதானே உங்களோட பிளானு? நான் கிளம்புனா இந்த எல்லா வேலையும் நீங்க செய்யணும், அதுதானே உங்க பிளானும் உங்களோட லாஜிக்கும்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, உண்மையிலேயே எனக்கு உடம்புக்கு முடியல. காஞ்சனா மனசுல இருக்கிற வார்த்தை அவளையே தெரியாம வெளியே விட்டுட்டா. இருந்தாலும் காஞ்சனா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. காஞ்சனா போனதுக்கு அப்புறம் காந்தம்மா அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்தாங்க. யாருமே இருக்கல. மெதுவா கிச்சனுக்கு போனாங்க. இத ராகவையா பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்ன காந்தம், ஏதோ வலி கிளின்னு சொன்ன, எல்லாமே சரியாயிடுச்சா? கேஸ் பிரச்சனை எல்லாம் கூட தீந்துருச்சா? எங்க என்ன வலியா இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டா தானங்க அந்த வலியிலயும் கொஞ்சம் தெம்பா மூச்சு விட முடியும். அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காஞ்சனா போன் பண்ணா. ராகவையா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு போனை ஆன் பண்ணாரு. மாமா, அத்தை என்ன பண்றாங்க மாமா? தூங்குறாங்களா இல்ல எந்திரிச்சு சமைச்சுக்கிட்டு இருக்காங்களா? சமையலறையில தாமா இருக்கா. உடம்புக்கு முடியல அப்படின்னு வயிறு நிறைய சாப்பிட்டு இப்பதான் மறுபடியும் ஏதோ சமைக்க போயிருக்கா. மாமா, எனக்கு தெரியும் மாமா. அத்தைக்கு நான் வீட்ல இருந்தா மட்டும்தான் எல்லா வலியும் வரும். இல்லனா அத்தை நல்ல ஆக்டிவா நல்ல சூப்பர் உமன் மாதிரி வேலை செய்வாங்க. அத்தை கிட்ட சொல்லிடுங்க மாமா, நான் கிளம்பும் போது அவங்க பர்ஸ்ல இருந்து 2000 ரூபாய் காசு எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலா சாரிடான் டேப்லெட் வச்சிருக்கேன். தலைவலி வந்துருமே, போட்டுக்கிட்டோம். காந்தம் அந்த வார்த்தையை கேட்டு கடகடன்னு போனுகிட்ட ஓடி வந்து, அடியே அடியே, என் பர்ஸ்ல இருந்தே காசு எடுத்துக்கிட்டியா? என் காசை திருப்பி எனக்கு கொடுத்துடுறீ. அது டாக்டர் ஃபீஸ் அத்தை. நீங்க செஞ்ச நாடகத்துக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் இது. அத்தை, நீங்க போய் இப்போ உங்க வேலைய பாத்துக்குங்க. நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நீங்க ஆக்டிவா இருக்கணும். பாய் அத்தை. எங்க பாத்தீங்களாங்க, இந்த மருமக எவ்வளவு தெளிவானவ அப்படின்னு. நான் நாடகம் பண்ணேன்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்குங்க. உனக்கு இப்பதான் புரியுதா காந்தம்? உன்னோட தலைவலி வயிறு வலி எதுவுமே மருமக முன்னாடி நிக்க முடியாது. நம்ம மருமக படிச்ச பொண்ணு. நீ இந்த மாதிரி நாடகம் ஆடினா அவளும் புத்திசாலித்தனமா யோசிச்சு பிராக்டிக்கலா ஏதாவது செஞ்சிருவா. என்னங்க, அவளை பத்தி என்கிட்டயே பெருமையா பேசுறீங்களா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதுல்ல. இப்ப நான் ஒரு பிளான் போடுறேன் பாருங்க. அவ வரும்போது எப்படி ரகலை பண்றேன்னு பாத்துக்கிட்டுருங்க. நீ மருமக கூட சண்டை போட்டா உன் கூட சண்டை போட மருமக ரெடியா இருப்பா. பாக்கலாம் மருமகளுக்கு ஏத்த அத்தையான்னு. பாத்துக்கிட்டே இருங்க, யாரு பெருசுன்னு தெரியதானே போகுது. காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால அவளோட அத்தையோட நாடகத்தை எப்படி கண்டுபிடிச்சான்னு இந்த எபிசோட்ல பார்த்தோம். காந்தம்மா முதல் தடவை தோத்தாலும்
மனசுக்குள்ள இன்னொரு பிளான ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காஞ்சனா அவளோட பிறந்த வீட்ல இருந்து கொஞ்ச நாள்ல திரும்பி வந்தா. காஞ்சனா அவ அம்மா வீட்ல இருந்து திரும்பி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது காந்தம்மா ஒரு கப்புல சாப்பாடும் இன்னொரு கையில ரிமோட்டும் வச்சுக்கிட்டு டிவி முன்னாடி உக்காந்து இருந்தாங்க. அதே நேரத்துல காஞ்சனா வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தா. காந்தம்மா அவளை பார்க்கவே இல்ல. ஐயோ அத்தை, யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா அப்புறம் திருஷ்டி ஆயிடும். நீங்க உக்காந்து இருக்கிற ஸ்டைலு, கையில அந்த ஒரு கப் சாப்பாடு வச்சிருக்கிற ஸ்டைலு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒலிம்பிக் தான் ஞாபகம் வருது. ஒலிம்பிக்ஸ்க்கு இப்படியே போயிருந்தா ஒரு கோல்டு மெடல் ஆச்சு கிடைச்சிருக்கும். அப்பப்பா, எப்படி வந்த? திருட மாதிரி இந்த மாதிரி முன்னாடி வந்து நின்னா உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்காதா? அத்தை, திருட மாதிரி வந்தது நான் இல்லத்த. நான் வர்றது கூட தெரியாம இப்படி நீங்க ரெடி ஆகி உக்காந்துருக்கீங்களே, இவ்வளவு சீக்கிரம் குணமாயிட்டீங்களே, அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போன்ல என்னால நடக்க முடியல, நிக்க முடியல, உட்கார முடியலன்னு எல்லாம் சொன்னீங்களே, இப்ப கால் மேல கால் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. வா, அது வந்து நீ வரியன்ற சந்தோஷத்துலதான் பசி எடுத்து இப்படி. இங்க பாரு காஞ்சனா, இந்த 3 நாளா நான் பட்ட கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். வீட்டுல வேலை எல்லாம் நான் ஒத்தையிலேயே செஞ்சுக்கிட்டு இருந்தேனா, உங்க மாமா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து என் வயித்தை கெடுத்துட்டாரு. உங்களை பார்த்தா வயிறு கெட்டு போனவங்க மாதிரி தெரியலத்த. நான் இல்லாம இந்த 3 நாளா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா க்ளோவா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. சரி அத்த, அதுதான் நான் வந்துட்டேனே. இப்ப உங்க டிராமாவுக்கு லீவ் விடுறீங்களா? அது டிராமாவா? என்ன பார்க்கும்போது உனக்கு அப்படிதான் தெரியும். சரிடி அம்மா, எப்படியும் வந்துட்டியே, உள்ள போய் கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. காஞ்சனா காந்தம்மாவுக்கு காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா. இப்படி 2-3 நாள் ஆச்சு. நாள் காஞ்சனாவோட ஃப்ரெண்டான ஸ்ரீஜா கால் பண்ணா. ஹலோ காஞ்சனா, எப்படி இருக்க? இந்த நடுவுல நீ எனக்கு போனே பண்ண மாட்டேங்கிற. இதுக்கு நடுவுல வீட்ல நிறைய வேலைடி, அதனாலதான் எனக்கு இப்பெல்லாம் உனக்கு போன் பண்ண முடியல. உனக்கு தான் தெரியுமே என் அத்தை கொஞ்சம் சோம்பேறி அப்படின்னு. ஓ அப்படியா? சரி, நாளைக்கு என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேய கொண்டாட போறோம். நீ உன் புருஷனை கூட்டிக்கிட்டு வந்துட்டு போடி. சரிடி, கண்டிப்பா வரேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் காஞ்சனா காந்தம்மாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. மகாராணியான என்னோட மாமியாரு உண்மையிலேயே என்ன பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்பி வைக்குவாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா காஞ்சனா. சரின்னு இந்த விஷயத்த மாமியார்கிட்ட சொல்லலாமான்னு ஒரு வாட்டி முடிவெடுத்தா. அத்தை, நாளைக்கு என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, நானும் உங்க பையனும் போயிட்டு வரோம். நைட்டு சாப்பாடு கூட எங்களுக்கு அங்கேயேதான். நான் காலையில போகும்போதே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். நீங்க நைட்டுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு அதே போதும் அத்தை அப்படின்னு காஞ்சனா சொல்லும் போதே காந்தம்மா காலை புடிச்சுக்கிட்டு, ஓ அப்படியா? நாளைக்கா காஞ்சனா? போய்தான் ஆகணுமாமா? என்னவோ தெரியலம்மா, காலையில இருந்து முட்டில யாரோ ஏதோ அடிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ வலிக்குதுமா. என்ன வலின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கால்ல யாரோ ஏதோ அடிச்சு வச்சிருக்காங்களா? அது எப்படி எத்த முடியும்? நான் எங்கேயாவது போனோம்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு இந்த வலி அந்த வலின்னு எல்லா வலியும் வந்துருது. உங்களுக்கு வீட்டுல இருக்க கஷ்டமா இருந்தா நீங்களும் எங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வாங்கத்த. நம்ம எப்படியும் கார்ல தானே போக போறோம். ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு காஞ்சனா சொன்ன உடனே, இப்பதானே காலு வலின்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி நீங்க வருவீங்க அப்படின்னு காஞ்சனா கேட்டுருவான்னு காந்தம்மா பயந்துகிட்டே, பாருமா காஞ்சனா, இவ்வளோ காலு வலிய வச்சுக்கிட்டு உன் கூட நான் ஃபங்க்ஷனுக்கு எப்படிமா வருவேன்? நீயும் ஃபங்க்ஷனுக்கு போகாத இருக்கிறது தான் உனக்கும் நல்லது. காலு வலியில நைட்ல பாத்ரூம்க்கெல்லாம் போகும்போது நான் ஒத்தையிலேயே என்னம்மா பண்றது? உங்க மாமாவுக்கு நைட்ல சரியா கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. அத்தை, மாமாவுக்கு கண்ணு தெரியல சரி, உங்களுக்கு வாய் நல்லா தானே வருது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மாமாவை கூப்பிட்டு செய்ய வச்சுக்கலாம்ல. நான் பர்த்டே பார்ட்டிக்கு போய் தான் ஆகணும். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தையோட பர்த்டே. காஞ்சனா, உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா, இந்த மாமியார் முக்கியம் இல்லையா? சரிம்மா, கிளம்புமா கிளம்பு. இந்த மாமியாரு முட்டிக்கால் வலியில இங்கேயே சாவுறேன். போய் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட பார்ட்டி ஆரம்பி. உன் மாமியார் என்னானா உனக்கு என்னம்மா? சரியா அதே நேரத்துல ரவி வீட்டுக்கு வந்தான். என்னமாச்சு? ஏதோ கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாப்பா ரவி, எனக்கு முட்டிக்கால் வலின்னு உனக்கு நல்லா தெரியும்ல. முந்தா நேத்து எவ்வளோ சொன்னாலும் என் பேச்ச கேட்காம உன் பொண்டாட்டி அவளோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா. இப்ப மறுபடியும் ஏதோ ஃப்ரெண்டோட குழந்தையோட பர்த்டேயா, அதுக்கு போனோன்னு சொல்றா. அவ போனா என் வலியை யாருப்பா பாத்துக்குவா? காஞ்சனா,
அம்மா சொல்றது கூட உண்மைதானே. அம்மாவை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? நான் வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புறேன்னு சொன்னேன். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தையோட பர்த்டே. நான் போலன்னு நல்லா இருக்குமா? பாத்தியாப்பா ரவி, நம்ம 2 பேரும் இவ்ளோ தூரம் எடுத்து சொன்னாலும் அவ ஃபங்க்ஷனுக்கு போயே போவேன்னு எப்படி அடம் பிடிக்கிறா பாத்தியா? காஞ்சனாவுக்கு மாமியாரோட நாடகத்தை பார்த்து ரொம்ப கோவம் வந்துச்சு. இங்க பாருங்க அத்தை, நீங்க இவ்ளோ கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சா உங்களை விட்டு நான் போக மாட்டேன். நான் வீட்லயே இருக்கிறேன். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியும் இவ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகாத மாதிரி செஞ்சிட்டேன். இவகிட்ட எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கலாம். காந்தம்மாவோட இந்த நாடகத்தை வெட்டு வெளிச்சமா செய்யணும்னு யோசிச்சா. தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசுலயே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை, உங்களோட முட்டி வலிக்கு நான் சரியான தீர்வை இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அத்தை. முந்த நேத்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க நாட்டு வைத்தியர்கிட்ட உங்க வலிய பத்தி சொன்னேன். அதுக்கு அவங்க கிட்ட சில மூலிகைங்க இருக்கா. இந்த மூலிகைய கொண்டு வர சொல்லிருக்கேன். நாளையில இருந்தே உங்களுக்கு அந்த மூலிகை ட்ரீட்மெண்ட்ட ஆரம்பிக்க போறேன். என்னது, நாட்டு மூலிகையா? அதெல்லாம் வேண்டாமா? ஏதாவது ஆயின்ட்மெண்ட் போட்டா தானாவே சரி ஆயிட போகுது. ஐயோ அத்தை, இந்த மாதிரி ஆயின்ட்மெண்ட் எல்லாம் உள்ள போய் வேலை செய்யாது. வெளியே மட்டும் தான் வேலை செய்யும். ஆனா நான் கொண்டு வர மூலிகை உள்ள போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்படி இருந்தா அதையே கொண்டு வர சொல்லு காஞ்சனா. எதுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? அத்தை, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா சில கட்டுப்பாடுங்க இருக்கத்த. கட்டுப்பாடா? என்னது இது? முதல்ல நீங்க நான்வெஜ்ஜ சாப்பிடக்கூடாது. இனிப்பு பொருள், எண்ணெயில பொரிச்சது எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் காய்கறி, கீரை, கேரட் இந்த மாதிரி தான் அத்தை நீங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் அந்த மருந்து அதோட பலனை கொடுக்கும். அப்படி இல்லையா அந்த மருந்து கை கால விளங்காத மாதிரி ரியாக்ஷன் ஆயிடும். வேண்டாம் காஞ்சனா, வேண்டாம். எனக்கு அவ்வளோ சீரியஸான வலி எல்லாம் இல்லம்மா. இப்பதான் யாரும் ஆணி அடிச்ச மாதிரி வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல அத்தை, அதனாலதான் நான் டிசைட் ஆயிட்டேன். நாளைக்குல இருந்து உங்களுக்கு உப்பு, புளி, காரம், எண்ணெய் இல்லாத சாப்பாடு தான். மறுநாள்ல இருந்து காஞ்சனாவோட பிளான் பிரகாரம் ஏதேதோ மூலிகை பொருளுங்களை யூஸ் பண்ணி மாமியாருக்கு கஷாயத்தை செஞ்சு கொடுத்தா. கிச்சன்ல இருந்து நல்ல கமகமன்னு சமைக்கிற வாசனை வந்தாலும் காந்தம்மாவுக்கு மட்டும் வேக வச்ச கேரட் தான். காஞ்சனா, கிச்சன்ல இருந்து கமகமன்னு வாசனை வருது. ஆனா எனக்கு மட்டும் இந்த வேக வச்ச கேரட்டா கொஞ்சம் உப்பாவது போட்டிருக்கலாம்ல. இங்க பாருங்கத்த, இதுக்கு உப்பு போட்டா அந்த மூலிகையோட பவர் குறைஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாத்த, இன்னைக்கு சிக்கன் குழம்பு எவ்வளோ ருசியா இருக்குன்னு தெரியுமா? அப்பா, அந்த சிக்கன் குழம்பு பார்க்கும்போதே வாயில எச்சில் ஊறுது. அப்புறம் எனக்கு, உங்களுக்கா? ஐயோ அத்தை, நீங்க மூலிகையோட கோர்ஸ்ல இருக்கீங்க. இப்போ சிக்கன் எல்லாம் கண்ணுல கூட பார்க்க கூடாது. உங்களுக்கு தேவைனா ராகி மால்ட் இருக்கத்த, அத குடிங்க. உங்களோட ஆரோக்கியம் ராகி மால்ட் குடிச்சா நல்லா இருக்கும். ஐயோ, அனாவசியமா வலி அப்படின்னு நாடகம் ஆடுன என்னோட மருமக என்ன பசியிலேயே சாவடிச்சிருவா போல. என்ன நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. அந்த சிக்கனை யோசிச்சா வாயில தண்ணி ஊறுது. இப்படி மனசுல யோசிக்க ஆரம்பிச்சா காஞ்சனா. இப்படி 2 நாள் ஆச்சு. அந்தம்மா பசி அப்படின்னு கிச்சனுக்கு யாருக்குமே தெரியாம நைட் நேரத்துல கிச்சன்ல போய் திருடி சாப்பிட போனாங்க. ஆனா காஞ்சனா அங்கேயும் போய் ஒரு பிளான போட்டா. டப்பாவை திறக்கும் போது பெல் சவுண்டு கேக்குற மாதிரி. காந்தம்மா நிதானமா டப்பாவை திறக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெல் அடிச்சது. ஐயோ, இது என்னது இது? அந்த பெல் சவுண்டுக்கு காஞ்சனா பட்டுன்னு லைட்ட போட்டா. இந்த நேரத்துல கிச்சன்ல என்னத்த பண்றீங்க? ஓ, உங்க காலெல்லாம் ஆக்டிவ் ஆகி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? பார்த்து பத்திரத்த, கண்டதெல்லாம் சாப்பிட்டு கை கால விளங்காம செஞ்சுக்காதீங்க. அது வந்து காஞ்சனா, தண்ணி குடிக்கலான்னு வந்தேமா. ஆமா, இந்த மணி என்ன? ஐயோ அத்தை, அதுவா? இது எல்லாமே உங்க சேஃப்டிக்காக தான் அத்தை. நீங்க ஏதாவது தெரியாம தின்னுட்டீங்கன்னா அப்புறம் உங்க கை கால் விளங்காம போயிடும்ல. அதுக்குதான் அத்தை இந்த பெல் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல எல்லாருமே இருந்தாங்க. காஞ்சனா அன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சா. எல்லாரும் சாப்பிட டைனிங் டேபிள்ல உட்காந்தாங்க. ராகவையா, ரவி கூட டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்தாங்க. காஞ்சனா, இன்னைக்கு சிக்கன் பயங்கரமா இருக்குமா? காஞ்சனா, அம்மாவுக்கு கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. அந்த கீரை, பச்சை கேரட் எல்லாம் சாப்பிட்டு மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. வேண்டாம் ரவி, அத்தைக்கு அந்த முட்டிக்காலு வலி பயங்கரமா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் காலே வராம போயிடுச்சுன்னா அதனாலதான் அத்தைக்கு இன்னைக்கு இந்த பாவக்காவை கொடுத்துருக்கேன். பாவக்காவா?
எத்தனை நாளைக்கு இந்த கசப்பெல்லாம் சாப்பிடுறது? எனக்கு சிக்கன் தான் வேணும். என்னத்த பேசுறீங்க? அப்ப உங்க கால் வலி என்ன பண்றது? குறையிறது வேண்டாவா? அது எப்பவோ குறைஞ்சு போச்சு. ஐயோ அத்தை, மூலிகையோட கோர்ஸ் இன்னும் இருக்கு. இன்னும் நீங்க வாய கட்டி வயித்த கட்டி வாழ வேண்டியதுதான். அப்படி எங்கேயாவது நீங்க போய் சொன்னீங்கன்னா மூலிகை அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அம்மா தாயே, கொஞ்சம் உன் பேச்செல்லாம் நிறுத்துறியா? எனக்கு காலு வலியும் இல்ல, முட்டி வலியும் இல்ல. நீ அன்னைக்கு உன் ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டேக்கு போறேன்னு சொன்னல, அதனாலதான். பர்த்டே பார்ட்டிக்கு நீ போயிட்டா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே நான் ஒத்தையிலேயே செஞ்சு எனக்கு போர் அடிக்கும்னுதான் நான் சும்மா நாட்டியும் எனக்கு கால் வலிக்குதுன்னு போய் சொன்னேன். இப்ப நீ எனக்கு அந்த சிக்கனை போட போறியா இல்ல இப்படி என்ன சாக்கடிக்க போறியா? பாத்தியாப்பா ரவி, உன் அம்மாவோட உண்மை அவளோட வாயிலேயே உன் பொண்டாட்டி எப்படி கொண்டு வந்தான்னு. அம்மா காஞ்சனா, நீ பயங்கரமான புத்திசாலிதாம்மா. ஏமா, நீங்க பயங்கரமான ஆளு. வேலைய குறைச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லுவாங்களா? எனக்கு தெரியாத, இது எல்லாமே வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்க செய்யற நாடகம் அப்படின்னு. இதுக்குதான் நானும் இந்த மூலிகை வைத்தியம் நாடகம் ஆடினேன். இனிமேலாவது ஒழுங்கா இருந்து எங்க கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிங்க. அப்பா காஞ்சனா, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலிடி. என்னையே உன் வலையில விழுக வச்சுட்டல. சரி, இந்த தடவைக்கு நீயே ஜெயிச்சிட்ட. சரி பரவாயில்ல, முதல்ல எனக்கு அந்த சிக்கனை கொடு. சரியத்த, அடுத்த தடவை எங்கேயாவது முட்டி வலி அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் டைரக்டா உங்களுக்கு வேப்பரசம்தான். அம்மா தாயே வேண்டாமா, உன்னோட மூலிகை வைத்தியத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க. காந்தம்மா வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள மட்டும் இந்த காஞ்சனவுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும், எல்லாரும் முன்னாடியே என்னோட மரியாதையை எடுத்துட்டான்னு கொந்தளிச்சு போயிட்டாங்க. காந்தம்மா எடுக்க போற முடிவு என்ன? மாமியார் விரிச்சிருக்கிற வலையில இருந்து காஞ்சனா எப்படி தப்பிக்க போறா? 2 நாளைக்கு முன்னாடி நடந்த மூலிகை சம்பவத்துக்கு அப்புறம் வெளிப்பார்வைக்கே காஞ்சனா கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசினாலும் காஞ்சனா மேல அவங்களுக்கு கோவம் இருந்தது. எனக்கு கொஞ்ச நாளா நான்வெஜ் எதுவும் கொடுக்காம கேரட்டே சாப்பிட வச்சு கொடுமை கொடுத்தது இல்லாம என் புள்ள முன்னாடி நான் செஞ்ச தப்ப எடுத்து காட்டுனாலே அப்படின்னு அவ மேல கோவம் இருந்துச்சு. ஆனா காஞ்சனா புத்திசாலி, நேரடியா அவ முன்னாடி மோத முடியாது, அவ எல்லாத்திலயும் ஜெயிச்சிருவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எப்பதான் அதை தீர்த்துக்க நேரம் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல லலிதம்மா வீட்டுக்கு வந்தாங்க. லலிதம்மா வர நேரத்துல காந்தம்மா முன்னாடி இருக்கிற ஹால்ல உக்காந்து இருந்தாங்க. லலிதாவை பார்த்தவங்க சந்தோஷப்பட்டாங்க. லலிதாவும் அவங்களும் சின்ன வயசுல இருந்தே ஸ்நேகிதிங்க. லலிதாவை பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷமாச்சு. தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை தன்னோட ஃப்ரெண்டான லலிதா கிட்ட சொல்லலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. லலிதா சாதாரணமான பொம்பளையே கிடையாது. யாரு வீட்டுல என்ன நடக்குது, என்ன கலகத்தை மூட்டலான்னு எதிர்பார்க்கிறவ. என்னடி காந்தம், உன் மூஞ்சி ஏன் இப்படி வாடி போயிருக்கு? மாமியார் வீட்டுக்கு போன மருமகளும் வீட்டுக்கு இப்ப திரும்பி வந்துட்டாலே, இன்னும் ஏன் வாடியே கிடக்குது? பளபளன்னு ஜொலிக்கணும்ல. ஆமா, வருது கலை நல்லாவே வருது. அதை தாங்க முடியாம தான் நான் இப்ப தவிச்சுக்கிட்டு உக்காந்துருக்கேன். சரி வா, இப்படி வந்து உக்காரு. என்னோட மருமக தங்கம் அப்படின்னு நீ தானடி அங்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லிருக்க. ஆமா, அந்த தங்கம் தான் இன்னைக்கு இரும்ப அரைச்சி என் வாயிலேயே ஊத்துது. எனக்கு முட்டி வலின்னு என் மருமக கிட்ட பொய் சொன்னேன். அதுக்கு அவ என்ன தெரியுமா பண்ணா? என்ன நான்வெஜ்ஜே சாப்பிட விடாத மாதிரி பண்ணது மட்டும் இல்லாம, காய்கறி வெறும் கேரட்டையே நான் சாப்பிடுற மாதிரி, அதுவும் இல்லாம நான் நாடகம் பண்றேன்னு என் பையன் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டிட்டான். ஐயோ, அப்படியா பண்ணிட்டா? ஐயோ, நீ ரொம்ப பாவண்டி. நம்ம காலத்துல மருமகங்க இருந்த மாதிரி இந்த காலத்துல மருமகங்க இருக்கிறாங்களா? அவங்க நம்ம கிட்ட நல்லா இருக்கிற மாதிரி நம்ம தான் பண்ணிக்கணும். என்ன பண்றது சுசீலா, எனக்கு அவள மாதிரி யோசிச்சு பேச முடியுதா? இல்லையே, அவ புத்திசாலி. நான் என்ன பேசினாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசுறா. நீ பண்ற தப்பு எப்பவுமே இப்படிதான். நீ என்னதான் பண்ணாலும் அவ முகத்துக்கு நேரா பண்ணக்கூடாது. அவ முதுகுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ணணும். மருமகங்களுக்கு தான் மாமியார் அப்படின்னா பயம் இருக்கணும். மாமியாருக்கு மருமக அப்படின்னு சொன்னா பயம் இருக்க கூடாதுரி. அவ ஒண்டியா இருக்கும்போது அவ மேல நீ கோபத்தை காட்டு. ரவி முன்னாடி நல்லா இருக்கிற மாதிரி நடி. ரவியும் ஒத்தையா இருக்கும்போது அவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. குழம்பு நல்லா இல்ல, வீடு சுத்தமா வச்சுக்க மாட்டேங்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணு. அப்ப அவ திரும்பி பதில் சொல்லுவாளே, அப்ப அவ கூட நீ சண்டை போடு. அப்படி பண்ணா என்ன நடக்க போகுது?
அங்க தாண்டி இருக்கிறதே கிக்கு. ரவி வேலை விட்டு வரும்போது அவ உன் கூட சண்டை போடுற மாதிரி ஏற்படுத்தி கொடு. ரவி வந்த உடனே அவன் முன்னாடி நீ கண்ணீர் விடு. உன் பொண்டாட்டி என்ன சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாடா, எனக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லு. ஆம்பளைங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து டயர்டா வரும்போது இந்த மாதிரி போட்டு கொடுத்தாதான் அவளை திட்டுவாங்க. மருமகளுக்கு அவ புருஷன்கிட்ட அவளை பத்தி 1-2 சொல்லி குடுக்கறேன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா பயந்துகிட்டு உன் பேச்சுக்கே வரமாட்டாடி. அவ்வளவுதானா? உண்மையிலேயே ரவி என்னோட பேச்ச நம்புவானா? பெத்த அம்மா கண்ணீர் விட்டா உன் புள்ள உன்னை பார்த்து கவலைப்படாம இருப்பானா? சரிடி, நான் இன்னும் கிளம்புறேன். நான் இன்னொரு தடவை வரும்போது அந்த காஞ்சனா உன் கைக்குள்ள இருக்கணும், அத நான் பாக்கணும். சுஷிலா போனதுக்கு அப்புறம் காந்தம்மா தீர்க்கமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சுஷிலா சொன்னது கூட உண்மைதானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா. ஏதாவது சொல்லி சின்ன சின்ன காரணத்துக்காக மருமக கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு அடம் பிடிக்க ஆரம்பிச்சா. சுசீலா கிச்சன்ல டீ போட்டுக்கிட்டு இருந்தா. மாமனாரு ஹால்ல உக்காந்து இருந்தாரு. சரின்னு சொல்லி சுசீலா டீ எடுத்துக்கிட்டு அத்தை கிட்ட வந்து, அத்தை இந்தங்கத்த டீ வச்சிருக்கேன், இதுக்கு ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன், வாசனை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. காந்தம்மா கொஞ்சம் காஃபிய குடிச்சு பார்த்துட்டு, அட என்னடி காஃபி இவ்வளவு இனிப்பா இருக்கு, இது காஃபியா இல்ல பானகமா? இவ்ளோ சர்க்கரை கொட்டி என்ன சாகடிக்க பாக்குறியா? எனக்கு சுகர் வந்து சாவணும்னு நீ யோசிக்கிறியா? ஐயோ அத்தை, ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு கேரட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஸ்வீட் சாப்பிட்ட உடனே அதிகமா தோணுது போல. உனக்கு நான் என்ன சொன்னாலும் எனக்கு திருப்பி திருப்பி தான் பேசுவியா? என் பேச்சு இப்ப உனக்கு ஜோக்கா தெரியுதா? பெரியவங்க ஏதாவது சொன்னா அதை கேட்டு நடக்கிற பாடத்தை கத்துக்கோ. சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு நல்ல புத்திய கத்து கொடுத்தாங்க. உங்க அம்மா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? அத்தை, ஏன் அத்தை நீங்க காஃபிய பத்தி மட்டும் பேசுங்க, மரியாதை பத்தி ஏன் பேசுறீங்க? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கலையா? ஆமாண்டி ஆமா, முந்தா நேத்து என் பையன் முன்னாடியே என்ன மாட்ட வச்சியே, அப்ப தெரியலையா உனக்கு எனக்கு மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னு? வீட்டுக்குள்ள இவ்வளவு தூள் இருக்கே, இன்னைக்கு காலையில இருந்து தொடக்கலையா? அத்தை, நான் காலையில வீடு தொடக்கும் போது நீங்க டிவி பாத்துக்கிட்டு இங்கேதான் உக்காந்து இருந்தீங்க, காலை கூட தூக்கி கொடுத்தீங்க, நானும் தொடச்சேன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அத்தை? ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு இருக்கு, இருந்துட்டாலும் நான் அப்பல மறந்துட்டேன். இருந்தாலும் பாத்தியா அங்கங்க தூள் அப்படியே தெரியுது. நீ ரொம்பவே சோம்பேறியா இருக்க. ஆபீஸுக்கு போற பொண்ணுங்க கூட உன்ன மாதிரி சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. ஏத்த இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுறீங்க? சுசிலா ஆண்டி வந்து போனதுல இருந்து நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எரியிற தீயில எண்ணெய் ஊத்தி விட்டு போயிட்டாங்களா? ஓஹோ, என்னோட ஃப்ரெண்டு மேல கூட உனக்கு சந்தேகமா? அப்போ இந்த வீட்டுக்கு என்கிட்ட பேச யாருமே வரக்கூடாது, நானும் யாருகிட்டயும் பேசக்கூடாது. நீ பாடுறதுதான் பாட்டு, நீ ஆடுறதுதான் ஆட்டம், அப்படிதானே? அவங்க பேசுற சத்தத்தை கேட்டு ராகவையா ஹாலுக்கு வந்தாங்க. என்ன காந்தம், எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன காஃபிக்காக இப்படி கத்தணுமா சொல்லு? கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருக்கீங்களா? உங்க மருமகளுக்கு நான் எதுவுமே சொல்லக்கூடாது, உடனே அவளுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே, அப்ப நான் எதுவுமே பேசக்கூடாதா? அத்தை, நான் எப்பவுமே எப்படி காஃபி பண்ணுவேனோ இன்னைக்கும் நான் அப்படிதானே காஃபி பண்ணிருக்கேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, அப்போ நான் சும்மா சொல்றேன்னு தானே உங்க மருமக சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்க என்னால முடியாது, நான் எங்கேயாவது போயிடுறேன். அந்த நேரம் பார்த்து ரவி வீட்டுக்கு வந்தான். ரொம்ப டயர்ட்ல தான் வந்தான். ஆபீஸ்லயும் பாஸ் கூட சண்டை, ரொம்ப தலைவலியோட வீட்டுக்கு வந்தான். பையனை பார்த்த உடனே காந்தம்மா அவங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. பையனை பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுந்தாங்க. அம்மா, என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. சின்ன வயசுல இருந்து யாருகிட்டயும் ஒரு பேச்சு கேட்காம வளர்ந்தவனா, இப்போ எல்லாருகிட்டயும் ஒரு பேச்சு கேட்க வேண்டிய காரணமாயிருச்சு. என்னங்கம்மா, என்ன ஆச்சு? யாரு உங்களை என்ன சொன்னா? வேற யாருப்பா, உன்னோட பொண்டாட்டி தான். காஃபில கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தியா போட்டுட்டேன்னு சொன்னதுக்கு சுகர் வந்து நான் சாவுற அளவுக்கு அவ என்ன பார்த்து பேசினா. என்னோட ஃப்ரெண்டு சுஷிலா என்ன பார்க்க வந்தான்னு அவளையும் என் கூட சேர்ந்து திட்டி விட்டுட்டா. ரவி, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்டா, ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுரு என்ன. ரவி, இல்லைங்க ரவி, நான் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே சொல்லல. அத்தைதான் வேணும் வேணும்னு பொய் சொல்றாங்க. என்ன காஞ்சனா, அம்மா இப்போ அழுந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள சமாதானப்படுத்துறத விட்டுட்டு நீயும் அவங்களுக்கு போட்டிக்கு போட்டியா இருக்க. எங்க நீங்க முழுசா கேக்கலங்க. என்ன கேட்க வேண்டியது இருக்கு? காலையில ஆபீஸுக்கு நான் எந்திரிச்சு போகும்போதும் உங்க 2 பேரோட சண்டை, நான் திரும்பி வரும்போதும் உங்க 2 பேருக்கும் சண்டையா? ஒரு சின்ன காஃபிக்காக இவ்ளோ சண்டை போடுவீங்களா நீங்க?
எப்பவுமே காஃபி செய்யற மாதிரி தாங்க இன்னைக்கும் நான் காஃபி வச்சேன். ஆனா சுஷில் ஆண்டி வந்து போனதுக்கு அப்புறம் தான். பாத்தியா பரவி, பாத்தியா உன் முன்னாடியே எப்படி பேசுறான்னு? நான் யாருகிட்டயும் பேசக்கூடாதா? இவ வச்சதுதான் ரூல்ஸா? நான் அப்படியே நடந்துக்கணுமா? அஞ்சனா, திஸ் இஸ் டூ மச். அவங்க வயசுல பெரியவங்க, அவங்க சொல்றத நீ கேட்டுக்கிட்டு போணுமே தவிர அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ எதிர்பதில சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நீ படிச்சவ தானே, பெரியவங்க கூட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு மரியாதை தெரியாது? வார்த்தையை கேட்ட உடனே காஞ்சனா ரொம்ப துக்கப்பட்டான். எப்பவுமே ரவி காஞ்சனாவை இப்படி பேசினவன் கிடையாது. மரியாதை தெரியாதான்னு கேட்டது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன பேசுறீங்க ரவி? எனக்கு மரியாதை தெரியலன்னு சொல்றீங்களா? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல இருந்து அத்தை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? அத்தை என்னை எப்ப பார்த்தாலும் திட்டினாலும் எந்த வேலை சொன்னாலும் என் அத்தையாச்சேன்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு போவேன். உங்க அம்மாவோட கண்ணீரை பாத்தீங்களே தவிர என்னோட நேர்மையான உண்மையான மனசு உங்களுக்கு தெரியலையா? இங்க பாரு காஞ்சனா, அதெல்லாம் அப்புறம். இப்ப அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. நீ செஞ்ச வேலைக்கு அம்மா கிட்ட முதல்ல சாரி கேளு. ரவி, பின்னாடி முன்னாடி யோசிக்காம பேசாதடா. உன் பொண்டாட்டியோட இது எந்த தப்பும் இல்ல. அந்தம்மா, ராகவையா அதுக்கப்புறம் எதுவுமே பேசக்கூடாதுன்னு ஜோரா அழுந்துகிட்டே, பாத்தியாப்பா பாத்தியா, உங்க அப்பனை கூட முந்தானில முடிச்சு வச்சிருக்கா. எல்லாரும் என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சிருக்காங்க போல. நீங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல. காஞ்சனா பண்ணது சரின்னு சொல்ற மாதிரி நீங்க நிக்காதீங்க. காஞ்சனா, சே சாரி டு மாம் நவ். எங்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்க. மன்னிப்பு கேக்குற மாதிரி எந்த தப்பும் நான் செய்யல. உங்க அம்மா நாடகம் ஆடுறாங்க. காஞ்சனா, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. நாடகம் பண்றது எங்க அம்மா இல்ல, நீதான் நாடகம் பண்ற. எங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்க சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு சொல்றியா? எங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கலனா எனக்கு பொண்டாட்டிய இந்த வீட்ல நீ இருக்கவே முடியாது. இந்த வார்த்தையை கேட்டு அந்த வீடே மௌனமா இருந்துச்சு. ரவியோட வாயிலிருந்து வந்த வார்த்தை இடி மாதிரி இருந்தது. ஆந்தம்மா கூட ஒரு நொடி எதுவுமே பேசல. சண்டை இவ்வளவு தூரம் போகும்னு அவங்க நினைக்கல. மருமக தன்னை பார்த்து பயப்படணும்னு அவங்க யோசிச்சாங்களே தவிர பையனோட வாழ்க்கை கெட்டு போனோன்னு அவங்களும் யோசிக்கவே இல்ல. காஞ்சனா ரவியோட மூஞ்ச பார்த்தா. அவ மூஞ்சில அவன் மேல இருக்கிற கோவம் போய் துக்கம் தான் தெரிஞ்சது. மரியாதை குடுக்கறதுக்கு தெரியல அப்படின்னா நான் பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு வேஸ்ட்னு சொன்னீங்கல்ல. சரிங்க ரவி, உங்க அம்மாவுக்கு உங்களுக்கும் மரியாதை குடுக்கற நல்ல பொண்டாட்டியா நீங்க பாத்துக்குங்க. மரியாதை குடுக்க தெரியாத இந்த மருமக உங்களுக்கு தேவையில்ல சொல்லி காஞ்சனா கோவமா ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டா. ரவி கோவமா உக்காந்து இருந்தான். காந்தம்மா பயந்து போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. ராகவையாவும் ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தாங்க. பைத்தியக்காரா, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆபீஸ் கோவத்தை வீட்ல யாராவது காட்டுவாங்களா? உங்க அம்மா எதுவோ சின்னதா நாடகம் போட்டா, அத நம்பி உன் பொண்டாட்டி மனசு காயப்படுத்திட்டியேடா. காந்தம், இப்ப உனக்கு சந்தோஷமா இருக்கா? வீட்டை ரெண்டாக்கிட்டியே, நீ நினைச்சத சாதிச்சிட்ட. ஐயோ ஐயோ இல்லங்க, நான் இவ்வளவு தூரம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. மருமகளை சும்மா பயப்படுத்தலான்னுதான். நீ அவளை பயப்படுத்துறது மட்டும் இல்ல, அவங்களோட சம்பந்தத்தை உடைச்சிட்ட. இப்போ காஞ்சனா வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. காஞ்சனா ரூமுக்குள்ள இருந்து எந்த சத்தமும் கேக்கல. வெளியே எல்லாரும் கம்பீரமான மௌனம். அந்தம்மாவுக்கு முதல் தடவை அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு ரொம்ப வெக்கப்பட்டாங்க. சுசீலாவோட வார்த்தையை கேட்டு நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற குடும்பத்துல நெருப்பு வச்சிட்டுமேனு கவலை நேரம் அவங்க கைய விட்டு போயிருந்துச்சு. ரவி மெதுவா எந்திரிச்சு வந்து காஞ்சனாவோட ரூமோட கதவு தட்டினா. காஞ்சனா, காஞ்சனா. ரூமுக்குள்ள இருந்து எந்த விதமான சத்தமும் வரல. கோவத்துல ரவி சொன்ன வார்த்தை காஞ்சனாவோட மனச உடைச்சிருச்சு. காஞ்சனா ரூமோட கதவை சாத்திக்கிட்டு ரூமுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ரவி காந்தம்மா சேர்ந்து இந்த நிலைமைய எப்படி சரி பண்ணுவாங்க? மாமியார் மருமகக்குள்ள வந்திருக்கிற இந்த சண்டை சரியாகுமா? ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்ட காஞ்சனா உள்ள போய் அழுவாம ஏதோ பண்ணிக்காம ஆழமா ஏதோ உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. எங்க அத்தை கொஞ்சம் சோம்பேறி, ஏதாவது கோவம் வந்தா அப்படியே முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்களே தவிர இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையை மூட்டி விடுற எண்ணம் எங்க அத்தைக்கு இல்ல. காஞ்சனா கண்ணுல இருந்து தண்ணி வரல. அவ மனசுக்குள்ள ஆழமா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன சண்டைய கூட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரவிக்கு இல்லாத பொல்லாதது சொல்லி கொடுத்து திட்டு வாங்க வைக்கல. என் புருஷன் என்ன திட்டுறாரு அப்படின்னா இதுல அந்த சுஷிலாவோட கைவாடம் இருக்கு. இந்த சுஷிலாவை இப்படியே விட்டுட்டா எத்தனையோ குடும்பத்தை இந்த மாதிரி சுஷிலாங்க பிறந்து நாசமாக்கிடுவாளுங்க. உண்மையிலே சுஷிலாவுக்கு நான் யாருன்னு காட்டணும். ரூமுக்கு வெளியே காந்தம்மா
ரவி ராகவையா கவலையோட உக்காந்து இருந்தாங்க. ரூமுக்குள்ள காஞ்சனா என்ன பண்ணிக்குவாளோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள காஞ்சனா நிதானமா கதவு திறந்து வெளியே வந்தா. ராகவையா ரவி தலைமையில கைய வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க. காந்தம்மா ஒரு பக்கத்துல ரொம்ப பயத்தோட கவலையோட நின்னுகிட்டு இருந்தாங்க. ராகவையா ஏதோ நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருந்தாலும் அவரோட மனசெல்லாம் இந்த பக்கம் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ரவி, நீங்க கொஞ்சம் நம்பிக்கை என்னோட வார்த்தை கேக்குறீங்களா? காஞ்சனா, இதுக்கு முன்னாடி ஏதோ கோவத்துல வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டேன். நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது அம்மா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கோவத்துல தான் உன்னை திட்டிட்டேன். அதை தவிர என் மனசுல எதுவுமே இல்ல. பரவாயில்ல ரவி, நீங்க அவசியப்பட்டது உங்க அம்மாவோட கண்ணீரை பார்த்து. ஆனா அந்த கண்ணீருக்கு காரணமானவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அத்தை, ஒரு தடவை இப்படி வரீங்களா? என்னடி, மறுபடியும் என்ன ஏதாவது சொல்ல போறியா? அத்தை, உங்களை நான் என்னத்த சொல்ல போறேன்? சுஷில் ஆண்டி உங்களோட ஸ்நேகிதியா இருக்கலாம், ஆனா அவங்க மனசு எந்த மாதிரி அப்படின்னு நீங்களும் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கணும்ல. நம்ம பக்கத்து வீட்டு சுப்பையா மாமாவோட மருமக அவங்க வீட்டை விட்டு போயிட்டா. எதுக்குன்னு தெரியுமா? அவங்க வீட்டு பிரச்சனைக்கு அந்த சுஷிலா தான் காரணம். மருமக மாமியாருக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு இப்ப மருமக அவங்க அம்மா வீட்டுல போயே செட்டில் ஆயிட்டான். பாந்தோம், காஞ்சனா சொன்னது 100க்கு 100 உண்மை. அந்த சுஷீலா மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க மாட்டா. பக்கா பிளான் போட்டு எப்படியாவது செஞ்சு அந்த குடும்பத்தையே பிரிச்சிருவா. மாமியார் மருமக மத்த வீட்டுங்களெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அவங்க குடும்பத்தை உடைச்சி அதை பாக்குறதுதான் அவளோட ஹாபி. நம்ம வீட்டுல நடந்ததும் இன்னைக்கு அப்படிதான். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, அவ ஏன் நல்லதுக்காக தான் சொன்னா. மருமகளை உன் கைக்குள்ள வச்சுக்கோன்னு, எனக்கு நல்லது செய்யணும் தாங்க சொன்னா. கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா புள்ள கூட சண்டையை மூட்டி விடுறதா அத்தை? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வேலையை செய்யுங்க. சுஷீலா மறுபடியும் வருவாங்கல்ல, அப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. நான் இப்ப உங்க கைக்குள்ளதான் இருக்கேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப அவங்களோட உண்மையான ஸ்வரூபம் வெளியே வரும். ரவி கூட அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். அவனோட அம்மாவோட அப்பாவித்தனத்தை அந்த சுஷீலா யூஸ் பண்ணிக்கிட்டு மாமியார் மருமகக்குள்ள சண்டையை கொண்டு வந்து விடுறான்னு புரிஞ்சுக்கிட்டான். எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. சுஷீலா 2 நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்தா. காந்தம்மா மருமக சொன்ன மாதிரியே விஷயத்த சொன்னாங்க. ஏண்டி காந்தம், எப்படி இருக்கு உங்க வீட்டோட நிலைமை? நான் சொன்ன பிளான் படி எல்லாமே சக்சஸ் ஆச்சா? உன் புள்ள ரவி உன் மருமகளுக்கு சரியா கிளாஸ் எடுத்தான்னு கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா? அப்போ சுஷீலா, நீ சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடி. என் பையன் என் மருமகளை போட்டு திட்டின திட்டுக்கு என்னோட மருமக என்னோட வழிக்கு வந்துட்டா. இப்ப நான் என்ன சொல்றேனோ அதபடிதான் செய்யறா. அப்படியா காந்தம், உன் மருமக நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறாளா? இதுக்கப்புறமா தான் நீ உஷாரா இருக்கணும். அவ சைலண்ட் ஆயிட்டான்னு நீ யோசிச்சா மறுபடியும் தலை தூக்குவா. அவளுக்கு கஷ்டமான வேலையை கொடுத்துருப்பாக்கலாம். அவளோட பிறந்த வீட்டுக்கு போறேன்னு அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை வரக்கூடாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? உன் மருமக காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட அந்த பொண்ணுக்கு ஓய்வே இருக்க கூடாது. காலையில எந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போடுறதுல இருந்து நைட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு பாத்திரம் கழுவுற வரைக்கும் அவ தூங்குற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செஞ்சு டயர்ட் ஆகணும். அப்போ உங்ககிட்ட வந்து காலை பிடிப்பா. அப்போ உன் பவர் என்ன அப்படின்னு நீ அவளுக்கு காட்டணும். அதெல்லாம் சுசீலா சொல்றத காந்தம் கேட்ட உடனே நம்ம குடும்பத்தை சரி பண்ண இவ வரல, என்னோட மருமகளை நான் சித்திர இம்சை கொடுக்க சொல்லிதான் இவ வந்திருக்கான்னு நினைச்சா. அதுக்குள்ள காஞ்சனா உள்ள இருந்து வந்தா. என்ன சுஷில் ஆண்டி, மாமியாரோட பவர் அப்படின்னா மருமகளை வேலைக்காரிய மாத்துறது மட்டும் தானா? உங்க வீட்டுல இருக்கிற மருமக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? காலையில எந்திரிச்சு வீட்டு வெளியே வாசலுக்கு கோலம் போட்டு பாத்திரம் கழுவிட்டு இருக்காளா? இல்ல பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில நைட் ஷிப்டுக்கு போய்கிட்டு இருக்காளா? நீங்களும் உங்க மருமகளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களா? என்னடி என்ன பார்த்து அப்படி சொல்ற? நான் உன் மாமியாரு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு 4 வார்த்தையை சொன்னேன். எங்க அத்தையோட நல்லதுக்காகவா? பக்கத்து வீதியில ஒரு வீட்டையே பிரிச்சுட்டீங்க. அது உங்க நல்லதுக்காகவா அவங்க நல்லதுக்காகவா? ஷீலா, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். எங்க அத்தை கோமா என்ன ஒரு திட்டு திட்டாலும் நான் தாங்கிக்குவேன். ஆனா உங்கள மாதிரி ஜனங்களோட வார்த்தையை கேட்டு இல்ல. எங்க அத்தைய தூண்டி விட்டு எங்க வீட்டு நெருப்புல நீ குளிர் காயணும்னு யோசிச்சனா உன்னோட வீட்டுக்கும் தீய பத்த வச்சிருவேன். உஷாரா இரு. காந்தம், பாத்தியா உன் மருமக எவ்வளவு திமிரா பேசுறா? பெரியவங்க சின்னவங்கன்னு கூட பார்க்காம மரியாதை இல்லாத மாதிரி பேசுறா பாரு. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் சுசீலா.
அது அவளோட திமிரு இல்ல, உன்னோட குதந்திரம். என் மருமக எனக்கு என்ன தேவையோ அத செஞ்சு குடுக்கறா. நீ சொன்ன மாதிரி அவளை வேலைக்காரியா ஆக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு முன்னாடி உன்னோட வார்த்தையை கேட்டு என் மகனோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டேன். இப்ப போதும். இப்ப நீ இங்கிருந்து போறியா இல்ல உன்னை கழுத்தை புடிச்சு தள்ளட்டுமா? ரொம்ப நல்லா சொன்னீங்க அத்தை. இப்போ இந்த சுஷீலாவோட குதந்திரம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இந்த மாதிரி ஒருத்தி நம்ம வீட்டு பக்கத்திலேயே வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களை எவ்வளவு தூரம் வச்சுக்கிறோமோ அவ்வளவு நல்லது நம்மளுக்கு. ஓஹோ, மாமியார் மருமக ஒண்ணு சேர்ந்துட்டீங்க போல. சரி, எனக்கு என்ன, உங்க கர்மம். இங்க பாரு காந்தம், ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. உன் நல்லதுக்காக சொன்னனே தவிர நான் சண்டைக்காக சொல்லல. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது உன் மருமக சொத்தெல்லாம் அவ பேர்ல எழுதிக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவா. நீதான் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருக்கணும். அப்ப நீ என்கிட்ட அழுந்துகிட்டே வருவல. நீ கொஞ்சம் பார்த்து உஷாரா இரு. உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும். நான் கிளம்புறேன். அந்த கடவுள் தான் உனக்கு துணையா இருக்கணும். சுஷீலா அங்கிருந்து போகும்போது போலி கண்ணீரை விட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்புனா. ஆனா போகும்போது சொத்து அப்படின்னு அவ வீசின ஒரு வில்லு காந்தம்மாவோட மனசுல ஆழமா இறங்கிருச்சு. வீடே மௌனமா இருந்தது. காஞ்சனா மாமியாரோட கைய புடிச்சுக்கிட்டா. அத்தை, பாத்தீங்களா அந்த பொம்பளையோட சூழ்ச்சிய? இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் நம்பாதீங்க. நம்மளோட குடும்பத்துக்குள்ள மூணாவது ஒருத்தி வர நம்ம விடக்கூடாது. ஆமா காஞ்சனா, நான் தப்பு பண்ணிட்டேன். சுஷீலாவோட வார்த்தையை கேட்டு நம்ம குடும்பத்துல கலகம் உண்டாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா? என்கிட்ட நீங்க போய் மன்னிப்பு கேட்காதீங்க அத்தை. என்னை விட வயசுல நீங்க பெரியவங்க. சின்ன சின்ன சண்டை ஒவ்வொரு குடும்பத்திலயும் காமனா வர்றது. நம்ம பிரச்சனை மூணாவது மனுஷன் வரைக்கும் போக கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் அங்கே நின்னுகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற ரவி ராகவையா வெளியே வந்தாங்க. ரவி காஞ்சனா கிட்ட வந்து சாரி கேட்டான். அந்த குடும்பமே ஒன்னாயிடுச்சு. ஆனா காந்தவ மனசுக்குள்ள மட்டும் சுஷீலா போகும்போது சொன்ன வார்த்தை ஆழமா பதிஞ்சிருச்சு. சொத்துக்காக உன்னோட மருமக உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவா அப்படின்னு சொன்னது யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு காந்தம்மா தூங்கவே இல்ல. பக்கத்துல படுத்திருக்கிற ராகவையா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. காந்தம்மாவோட யோசனை முழுக்க சொத்து மேலதான் இருந்தது. சுஷீலா சொன்னது உண்மையாவே இருந்தாலும் காஞ்சனா இப்போ நல்லாதான் இருக்கா. நாளைக்கே எல்லா சொத்தையும் ரவி பேர்ல எழுத வச்சுக்கிட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டானா என்னோட நிலைமை என்ன? காஞ்சனா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாளா? இல்ல இல்ல, காஞ்சனா அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. இருந்தாலும் இந்த சொசைட்டி அப்படிதானே இருக்கு. மறுநாள் காலையில காஞ்சனா காந்தம்மாவுக்கு காஃபி கொண்டு வந்தா. காந்தம் காஞ்சனாவை சந்தேகத்தோட தான் பார்த்தாங்க. காஞ்சனா அத கவனிச்சா. என்னத்த அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மறுபடியும் ஏதாவது வலி ஆரம்பிச்சிருச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல காஞ்சனா. ஆமா, உன்னோட வீட்ல உனக்கு ஏதாவது சொத்து குடுக்கறாங்களா என்ன? சொத்தா? எங்க வீட்லதான் எங்க அண்ணன் இருக்கிறாரே. எங்க வீட்டு சொத்தெல்லாம் எங்க அண்ணனுக்கு தான் போய் சேரும். எனக்கு எதுக்கத்த சொத்து? நீங்க இருக்கீங்க, உங்க பையன், மாமா, நீங்க தான் எனக்கு பெரிய சொத்து. இப்ப சொல்றதெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா காலம் போகிற போக்குல எல்லாரும் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. மறுபடியும் சுஷீலா ஆண்டியோட வைரஸ் உங்க மண்டைக்குள்ள போயிடுச்சா? அவங்க போகும்போது ஏதோ சொத்தை பத்தி சொல்லிட்டு போனாங்களே, இப்ப உங்க மனசுக்குள்ள அதுதான் யோசிக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல காஞ்சனா. இருந்தாலும் வாழ்க்கைய பத்தி பயமா இருக்கு. அத்தை, சொத்து அப்படின்னா சாதாரணமான பேப்பர் இல்ல. இதுக்குள்ள இருக்கிற மனுஷங்க. என்ன நம்புங்க அத்தை, நான் உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். இப்போ சொத்து பத்தி எல்லாம் எதுக்கத்த பேசணும்? என்னவோமா, எனக்கு ஏனோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி தடுமாற்றம். நான் என்னோட மாமியாரோட ஊருக்கு போயிட்டு வரேன். அங்க ஏதோ பூஜை இருக்காமா. என்ன அத்தை, என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பாக்குறீங்களா? சரி அத்தை, போயிட்டு வாங்க. ஆனா அங்க போய் புதுசா ஏதாவது சுஷீலாவை தேடிக்கிட்டு வராதீங்க. காந்தம்மா அங்கிருந்து ஊருக்கு கிளம்புனாங்க. ஆனா அவங்களோட பிரயாணம் பூஜைக்காகவா? காந்தம்மா அவங்க சொத்தை காப்பாத்திக்க ஏதாவது புதுசா பிளான லான்ச் பண்றாங்களா? சுஷீலா சொன்ன வார்த்தை அவங்க மருமக கிட்ட இருந்து அவங்கள தூரமாக்குமா? போன எபிசோட்ல சுஷீலாவோட உண்மையான முகத்தை காஞ்சனா வெளியே கொண்டு வந்தா. ஆனா சுஷீலா அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது, காஞ்சனா உன் கையில இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்கிக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துவா அப்படின்னு காந்தம்மா கிட்ட சொல்லிட்டு போனா. அந்த வார்த்தை காந்தம்மா மனசுல ஆழமா இறங்கிச்சு. காந்தம்மா பூஜைக்காக போயிட்டு வரேன் அப்படின்னு ஊருக்கு கிளம்பி போனாங்க. பிரஸ்துதம் காந்தம்மா திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்க மூஞ்சில ஊருக்கு போயிட்டு வந்த சந்தோஷம் இருக்கல. ஏதோ இழந்துட்டு வந்த மாதிரியே அவங்க மூஞ்சில ஒரு துக்கம் இருந்தது. காந்தம்மா ஊருக்கு போயிட்டு வரல. சுஷீலா விதைச்ச விதைதான் அவங்க மனசுல மரமா வளைஞ்சிருந்தது.
காஞ்சனாவை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அன்னைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிற சுப்பையாவை பார்க்க போனாங்க. காஞ்சனா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு சுப்பையா கிட்ட கேட்டா. காந்தம்மா கேட்ட கேள்விக்கு சுப்பையா ஒரே ஒரு பதில தான் சொன்னாரு. காஞ்சனா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு கூட. அவன் வீட்டு மருமகளை வந்தது நீ செஞ்ச அதிர்ஷ்டம். ஆனா அவரு கடைசியா சொன்ன ஒரு வார்த்தை காந்தம்மா மனசுல ஆழமா இறங்கிருக்கு. இருந்தாலும் காந்தம், காலம் மாறிக்கிட்டு இருக்கு. யார் யாரு எப்போ எப்படி இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த காலத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு சொந்தம் இருந்தாலும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது யாரு எப்படி இருப்பான்னு என்ன தெரியும்? இப்படி சுப்பையா சொன்ன ஒரு வார்த்தை அவங்க மனசுல ரொம்ப பயத்தை உண்டாக்கிச்சு. காந்தம்மா பாவம் தான், ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் அது பெருசா எடுத்துக்கிறது தான் அவங்களோட பலகீனம். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு காந்தம்மா வீட்டுக்குள்ள வரும்போது காஞ்சனா சிரிச்சுக்கிட்டே வரவேற்தான். இருந்தாலும் காஞ்சனாவை பார்க்கும்போது காந்தம்மா வயசுல பயம் உண்டாச்சு. வாங்கத்த, ஊர்ல பூஜை எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? ஏத்த ரொம்ப சோர்வா இருக்கீங்க? வெயில் அங்க ரொம்ப அதிகமா இருக்கா? பூஜை எல்லாம் நல்லாதாமா நடந்தது. சாப்பிடறதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. மனசுதான் என்னவோ ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, ரவி எங்க? உங்க மாமா எங்க போயிட்டாரு? ரவி ஆபீஸுக்கு போயிட்டாரு அத்த. மாமா உள்ளதான் இருக்காங்க. சரி கொடுங்க அத்த, உங்க பேக கொண்டு போய் நான் ரூம்ல வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய் இந்த பேக ரூமுக்குள்ள வைக்கிறேன். இதுல கொஞ்சம் பூஜை பொருளுங்க, கண்ணாடி கிளாஸுங்கெல்லாம் இருக்கு. எங்கேயாவது கீழே விழுந்துருச்சுன்னா அதுக்குதான். நான் பேக புடிச்சுக்கிட்டா உள்ள இருக்கிற கண்ணாடி கிளாஸ் எல்லாம் எப்படி அத்த உடையும்? சரி அத்த, உங்க இஷ்டம். நான் உங்களுக்கு காஃபி போட்டு வைக்கிறேன், வந்து குடிங்க. காந்தம்மா ரூமுக்குள்ள கொண்டு போய் பேக வச்சாங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ராகவையா காந்தம்மாவுக்கு 10,000 காசு கொடுத்தத எண்ணி பாத்துக்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ராகவையா வந்தாரு. என்ன காந்தம், வந்த உடனே ரூமுக்குள்ள வந்து கதவு சாத்திக்கிட்ட? அப்படி என்ன இருக்கு அந்த பேக்குள்ள ரகசியம்? நான் எதுவுமே ஒளிச்சு வைக்கலங்க. பணம் அப்படின்னா எல்லாருக்கும் பெருசுதானே. நீங்க என்னடானா சொத்து முழுக்க ரவி பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்றீங்க. நாளைக்கு ரவி அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டானா நாளைக்கு எனக்கு உதவி செய்யறது அந்த பணம் தானே. அதுக்கு தான் எடுத்து வைக்கிறேன். அந்த காசு யாரு கண்ணிலையும் படக்கூடாதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ காந்தம், நீ காஞ்சனாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நம்ம மருமக அப்படியா செய்வா? நீ அந்த சுஷிலாவோட வார்த்தையை கேட்டு ரொம்ப பயந்துகிட்டு இருக்க. நம்பிக்கையா? சுப்பையா கூட சொன்னாரு, பணத்துக்காக ஆசைப்பட்டு யாரு வேணாலும் எந்த நேரத்துல எப்படி வேணா மாறுவாங்க அப்படின்னு. அதனாலதான் என்னோட நகை நட்டு பணத்தை எல்லாம் நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். காஞ்சனா கிச்சன்ல மத்தியான நேரத்துல சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பாத்திரம் எல்லாம் கழுவிக்கிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து காந்தம்மா ரூமை விட்டு மெதுவா வெளியே வந்தாங்க. வந்தவங்க ராகவையா பீர்வால இருக்கிற நகையெல்லாம் எடுத்து வச்சாங்க. இந்த நகையெல்லாம் இங்கே இருந்தா எப்ப இருந்தாலும் காஞ்சனா இது எல்லாத்தையும் கேப்பா. இத பத்திரமா ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும். காந்தம் ஒரு சின்ன மூட்டை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு வந்தாங்க. அதுக்குள்ள காஞ்சனா வர்றது பார்த்து அரிசி டப்பால அந்த நகையெல்லாம் ஒளிச்சு வச்சாங்க. காந்தம்மா கிச்சனுக்கு வந்து ஏதோ செய்யறத, நகைய ஒளிச்சு வைக்கிறத அங்கே இருந்த காஞ்சனா எல்லாத்தையும் பாத்துட்டா. அத்த, என்னத்த ஏதோ அரிசி டப்பால ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து காஞ்சனா ஒண்ணு இல்ல காஞ்சனா, இது நம்ம யூஸ் பண்ணாத டப்பா இல்ல, பூஜை பொருளுங்கெல்லாம் இருந்துச்சா அததான் கொண்டு வந்து இதுக்குள்ள வைக்கிறேன். அதுக்குள்ள காஞ்சனா அந்த டப்பா கிட்ட வந்தா. என்னத்த பூஜை பொருளுங்களெல்லாம் அந்த டப்பால போட்டு வைக்கிறீங்க? நான் இப்பதான் அந்த டப்பால அரிசி கொட்டி வச்சேன். இப்போ அந்த டப்பாவை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூஜை பொருளுங்களா? என்னது? இருங்க, நான் வந்து வெளியே எடுக்கிறேன். காஞ்சனா வேண்டாமா, வேண்டாம். அது பூஜை செஞ்சு மந்திரிச்சு கொடுத்துருக்குறது. அதை தொட்டா அதோட பவர் எல்லாம் போயிடும். அதனால நீ தொடாதம்மா. ஐயோ அத்தை, பூஜை பொருளுங்களை அதுக்குள்ள ஏத்த வைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையா? சரி அத்தை, உங்க நம்பிக்கை நம்மளுக்கும் நல்லது தானே. சரி அத்தை, நீங்க ஏதோ தங்க மூட்டையை ஒளிச்சு வைக்கிற மாதிரி உங்க முகத்துல அவ்வளோ பதட்டம் தெரியுது அத்தை. ஒளிச்சு வைக்கிற அளவுக்கு என்கிட்ட எங்கம்மா தங்கம் இருக்கு? நீ தான் இந்த வீட்டோட எஜமானி. தங்க மூட்டை எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் தான் இந்த வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரியாச்சே. ஐயோ அத்தை, எனக்கு எதுக்கத்த நகையெல்லாம்? எல்லா நகையும் உங்களுக்கு தான் சொந்தம். என்னைக்காவது இந்த மாதிரி நகையை பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இப்ப கேட்க மாட்ட, நாளைக்கு என் பையன்கிட்ட கேட்டு எல்லாத்தையும் உன் சொந்தமாக்கிக்குவ அப்படின்னு சொல்லி காந்தம்மா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. காந்தம்மா போன உடனே காஞ்சனாவுக்கு மாமியார் மேல சந்தேகம் வந்துச்சு. சுசிலா அன்னைக்கு போகும்போது சொத்து விஷயத்த சொன்னது அத்தைக்கே ரொம்ப பயத்தை ஊட்டி இருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா.
ராகவையா காந்தம்மா கையில 10,000 ரூபாய் காசு செலவுக்கு கொடுத்தாங்க. அந்த காசை எடுத்துக்கிட்டு அவளோட ரூம்ல இருக்க அந்த பழைய பெட்டிக்குள்ள வைக்க போனா. காஞ்சனா காஃபி எடுத்துக்கிட்டு மாமியாரோட ரூமுக்கு போனா. அத்த, என்னத்த அந்த பழைய பெட்டியா எடுத்தீங்க? காந்தம்மா அந்த காசை எடுத்து புடவைல சுத்தி வச்சுக்கிட்டு, ஒண்ணு இல்லம்மா, பழைய துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ கிளம்பு. அத்த, பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அங்க பாத்தீங்களா, உங்க இடுப்புல இருந்து காந்தி தாத்தா சிரிச்சுக்கிட்டே வெளியே தெரியறாரு. ஓஹோ, இதுவா? இதெல்லாம் பழைய நோட்டுங்க, செல்லாதது, ஞாபகத்துக்காக எடுத்து வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அத்த, இது இப்பத்து 500 ரூபாய் நோட்டு, நல்ல செல்லும் அத்த. எதுக்காக அத்த இப்படி நீங்க திருட்டுத்தனமா காசை எடுத்து வைக்கிறீங்க? காசை எடுத்து வைக்கிறது நல்லது தானே. திருட மாதிரியா? நான் எதுக்காக என் வீட்டுக்குள்ள சுதந்திரம் இல்லாம திருட மாதிரி நடக்கணும்? நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்னால இந்த வீட்ல சுதந்திரமா நடமாடவே முடியல. ஐயோ அத்த, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம் அத்த. ஆனாலும் உங்க காசு எனக்கு எதுக்கு? நான் ஏதாவது எடுத்து வைக்கிறேனா? பயம் இல்ல, எச்சரிக்கை. ரவி நாளைக்கு உன் பேச்ச கேட்டு மொத்த சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சா என்னோட நிலைமை என்ன? அதனாலதான் இப்பத்துல இருந்தே நான் ரெடி ஆயிக்கிட்டு இருக்கேன். அத்த, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யாரு சொன்னது? சுஷிலா ஆண்டியா? நீங்க நான் கல்யாணம் ஆகி வந்த நாள்ல இருந்து எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருக்கீங்க, பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அப்பெல்லாம் நான் உங்களை ஏதாவது சொன்னேன்னா, ஏதாவது செய்யறவளா இருந்தா உங்களை எப்பவோ நான் ஏதாவது செஞ்சிருப்பேனே. அந்த சுஷிலா ஆண்டி பேச்சு கேட்டு ஆடுறீங்களா? அது எல்லாமே நாடகமா கூட இருக்கலாம். போக போக நீ யாரு என்னன்னு வெளியே தெரியாமையா போயிட போகுது. அந்த வார்த்தையை கேட்டு காஞ்சனா ரொம்பவே கவலைப்பட்டா. அவளுக்கு மாமியார் மேல கோவம் வரல, கஷ்டமாயிருச்சு. அந்த சுஷிலாவோட வார்த்தையை கேட்டு அத்தை பாவம் எவ்வளவு மன கஷ்டத்தோட இருக்காங்கன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. ஒரு நாள் காஞ்சனா ஒரு பிளான போட்டா. ராகவையா ரவிய கூப்பிட்டு 2 பேருங்கிட்ட பேசுறதுக்காக ஹால்ல உட்கார வச்சா. ரவி மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை, நீங்களும் வாங்க அத்தை. என்னடி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? ஏதாவது பஞ்சாயத்தை கூட்ட போறியா? பஞ்சாயத்து இல்லத்த, இது முடிவு. மாமா, நம்ம வீட்டு சொத்து பத்திரம் எல்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு வாங்க. காஞ்சனா, வீட்டோட சொத்து பத்திரம் எல்லாம் இப்ப எதுக்கு? ரவி கொண்டு வாங்க, அத்தை மனசுல இருக்கிற பயத்தை தூரமாக்கிடலாம். ராகவையா அந்த சொத்து பத்தோட பத்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து டேபிள் மேல வச்சாங்க. உடனே காந்தம்மா பயத்தோட பயந்துகிட்டே பார்த்தாங்க. அத்தை, இந்தங்கத்த நம்ம சொத்தோட பத்திரம். ரவி, நீங்களும் கேட்டுக்குங்க. நாளைக்கு மாமாக்கு அப்புறம் இந்த சொத்து உங்க பேர்ல தான் வரவங்க. ஆனா இந்த சொத்துல என்ன விட உரிமை அத்தைக்கு தான் இருக்கு. அதுக்குதான் மாமா இப்பவே ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணணும். அது என்னன்னா, மாமாக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் அத்தைக்கு தான் போய் சேரணும். அத்தை உயிரோட இருக்கிற வரைக்கும் அவங்களது தான் ராஜ்யமே. அத்தையோட அனுமதி இல்லாம நம்ம 1 ரூபா கூட எடுக்க கூடாது. என்னது, யான் பேரு மேலையா? ஆமா அத்தை, இந்த சொத்து பத்தெல்லாம் எங்க நான் எடுத்துக்குவேன்னு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்குதான் அத்தை. நீங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாலும் பரவாயில்ல, நீங்க வெளியே போவீங்கன்ற பயம் உங்க மனசுக்குள்ள இல்லாம இருந்தாலே போதும். காஞ்சனா சொல்றது கூட உண்மைதான்ப்பா. அம்மாவுக்கு அந்த பயம் மனசுக்குள்ள இருக்க கூடாது. சொத்து பத்த அவங்க பேர்ல இருந்தா அவங்களுக்கு அந்த பயமே வராது. காஞ்சனா, என்ன மன்னிச்சிடுமா, நான் உன்னை தப்பா கணக்கு போட்டுட்டேன். சுசீலா சொன்ன வார்த்தையை கேட்டு நான் பயந்து போயிட்டேன். அதனாலதான் பணம் நகையெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சேன். எனக்கு தெரியும் அத்தை, அதுக்குதான் அந்த நகையெல்லாம் கொண்டு வந்து பீர்வால வைக்கலான்னு வந்தேன். நீங்க அரிசி டப்பால நகைய போட்டு வச்சீங்கன்னா தெரியாம நானும் ஏதோ கொட்டி அதை கொண்டு போய் வெளியே போய் கொட்டி அப்புறம் அதுக்குதான் எடுத்து பீர்வால வைக்கலான்னு வந்தேன். பாத்தியா காந்தம், நம்ம மருமக எவ்வளவு நல்லவ அப்படின்னு. இந்த சொத்துக்காக அவ ஆசைப்படல, உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறா. இதுக்கப்புறமாவது அந்த சுஷிலாவோட வார்த்தையை கேக்குறது விடுறியா? சுஷீலம்மா காந்தம்மாவோட கைய புடிச்சுக்கிட்டு, என்ன மன்னிச்சிடுமா, உன்னோட புத்திசாலித்தனம் என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இல்ல, என்ன இந்த வீட்ல காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னத்துக்குமா இந்த சொத்து பத்தெல்லாம்? நீ இருந்தாலே போதும், நீயே எனக்கு ஆன பலம்தான். அத்தை, இந்த சொத்தெல்லாம் யார் பேர்ல இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா ஒரு விஷயம், இதுக்கப்புறம் நீங்க எதையாவது ஒளிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அரிசி டப்பால வேண்டாம். எங்க வைக்கணும்னு சொல்லுங்க, நானே பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இங்க பாருமா காஞ்சனா, இனிமே எதையும் எடுத்து வைக்கிறது இல்ல, எல்லாத்தையும் உன் பொறுப்புலயே விட்டுடுறேன். ஆனா ஆனா என்ன அத்தை?
என்னோட பழைய வளையல், அத உனக்கு குடுக்கலான்னு நினைச்சேன். நீ எங்க என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன்னு எடுத்து வச்சேன். இப்ப அத அப்படி சொல்லி காந்தம்மா ரூமுக்குள்ள போய் வளையல எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபம் எல்லாம் தூரம் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த வீடு சிரிப்பால நிறைஞ்சிருந்தது. ஆனா காந்தம்மா பூர்த்தியா மாறிட்டாங்க அப்படின்னா எரியிற நெருப்புக்குள்ள காலு விடுற மாதிரி தான். உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம் எப்ப வெளியே வரும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால அத்தை மனசுக்குள்ள இருக்கிற பயத்தை தூரமாக்குனா. ஆனா அதுக்கு சுசீலா விட்டுருவாளா? இந்த சொசைட்டில சுசீலா மாதிரி நிறைய பேரு இருப்பாங்க. எதிர் வீடு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தா அதுல உட்காந்து குளிர் காய்வாங்க. காஞ்சனா கையால அடி வாங்கி காந்தம்மா வீட்ல இருந்து வெளியே வந்திருக்கிற சுஷீலா அவமானத்தை அவளால தாங்க முடியல. மாமியார் மருமக சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிறது பார்த்து அவளால தாங்க முடியல. மாமியார் மருமக மேல எப்படியாவது பகையை தீர்த்துக்கணும்னு அவ காத்துக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது உண்மையிலேயே இந்த தடவை காந்தம்மாவுக்கு முட்டி வலி அதிகமாயிடுச்சு. வயசான காலத்துல இந்த மாதிரி பிரச்சனை வர்றது சகஜம்தான். ஆனா இந்த விஷயம் சுசீலாவுக்கும் தெரிஞ்சது. இந்த முட்டி வலிய தனக்கு சாதகமா செஞ்சுக்கணும் அப்படின்னு சுசீலா யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அவங்க போனை எடுத்துக்கிட்டு சின்ன வயசு நண்பனான குருமூர்த்தி, அவன் சரியான திருட, அவனுக்கு போன் பண்ணாங்க. ஹலோ குருமூர்த்தி, அந்த காந்தம்மாவுக்கு முட்டி வலி இப்போ உண்மையிலேயே வந்திருக்கான். நீ நாடு வைத்தியர் மாதிரி வேஷம் போட்டு காந்தமோட வீட்டுக்கு வா. இதுதான் காலு வலிக்கு மருந்து அப்படின்னு நான் குடுக்கற மருந்த அவங்களுக்கு குடுத்துரு. அந்த மருந்து சாப்பிட்டா யாருமே செத்து போக மாட்டாங்க. ஆனா எப்பவுமே உள்ளுக்குள்ள வலி இருந்துகிட்டே